ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் மாசி மகம் 2024 இதெல்லாம் செய்ய மறந்துடாதீங்க. நம்மளுடைய 7 தலைமுறை பாவம் நீங்குங்க. ஒவ்வொரு மாதங்களிலும் வரும் பௌர்ணமியை ஒவ்வொரு தெய்வத்திற்குரிய விரத நாளாக நம்ம கொண்டாடுறோம். அதே போல் மாசி மாத பௌர்ணமியை பாவங்களை போக்கி புண்ணிய பலன்களை பெறுவதற்கான நாளாக நாம் வழிபடுவோங்க. மாசி மகம் திருவிழாவாக கொண்டாடப்படும் மாசி பௌர்ணமி இந்த வருஷம் பிப்ரவரி 24 சனிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. இந்த நாளில் சில குறிப்பிட்ட காரியங்களை செய்வதால் நமக்கு அளவில்லாத நன்மைகள் கிடைக்குங்க. தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு தனி சிறப்பு இருப்பது போல் மாசி மாதத்திற்கும் பல சிறப்புகள் இருக்குங்க. மாசி மாதத்தை கடலாடும் மாதம் அப்படின்னும் தீர்த்தமாடும் மாதம் அப்படின்னும் சொல்கிறது உண்டுங்க. மாசி மாதம் இறை வழிபாட்டிற்கும் தான தர்மங்கள் செய்வதற்கும் ஏற்ற மாதமாக சொல்கிறாங்க. மாசி மாதத்தில் பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை மாசி மகம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோங்க. இந்த சிறப்பு மிக்க நாளில் என்னென்ன காரியங்கள் செஞ்சால் நம்முடைய பாவங்கள் நீங்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை பெற முடியும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மாசி மகத்தன்று அனைத்து நீர்நிலைகளும் அமிர்தம் கலந்திருப்பதாக ஐதீகங்க. இதனால் கடல், புனித நதிகள் ஆகியவற்றில் இந்த நாளில் நீராடுவது சிறப்பானது. இந்த நாளில் புனித நீராடினால் தெரிந்தும் தெரியாமலும் நாம செய்த பாவங்கள் விலகும், சுபிக்ஷம் பெருகும். புனித நதிகளில் நீராட முடியாதவர்கள் தங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோவில் குளங்களில் நீராடி இந்த பலன்களை பெற முடியுங்க. ஒருவேளை உங்கள் வீட்டு பக்கத்தில் கோவில் கிளங்கள் கூட எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பிஞ்சு மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. நீங்கள் ஏதாவது புனித தீர்த்தம் வச்சுருக்கீங்க, காசி ராமேஸ்வரம் போனால் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த தீர்த்தம் ஏதாவது வச்சுருக்கீங்களா, அதில் கொஞ்சம் அந்த தீர்த்தத்தை விடுங்க, கொஞ்சம் பன்னீரை விடுங்க. நல்லா சங்கல்பம் பண்ணிக்கோங்க. கங்கை நதியே, கோதாவரி நதியே, கடல் மாதாவே, இந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் சங்கல்பமாகி எங்களுக்கு நீங்கள் அருள் புரியணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேர் கொஞ்சம் தண்ணி அதில் கலந்து குளிச்சுட்டா நம்ம கடலில் குளித்த புனித நதிகளில் குளித்த அந்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட செஞ்சுக்கோங்க. அடுத்து மாசி மகத்தன்று அன்னதானம் வழங்குவது மிகவும் சிறப்பானதாங்க. முடிந்தவரை 2 நபர்களுக்காவது அன்னதானம் வழங்கலாங்க. மனிதர்களுக்கு சாப்பாடு வழங்க முடியாவிட்டாலும் காகமோ, நாயோ, பூனையோ இல்லை பசு மாட்டுக்கும் உணவு வழங்கலாங்க. முன்னோர்களுக்கு மாசி மகத்தன்று நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் தர்ப்பணம் கொடுக்கறதுனால 7 தலைமுறையில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி நம்முடைய முன்னோர்களுக்கு நற்கதி கிடைப்பதுடன் நமக்கும் நன்மைகளும் ஆரோக்கியமும் கிடைக்குங்க. மாசி மகத்தன்று பெண்கள் தாலி கயிற்றை மாற்றிக்கொண்டால் கணவரோட ஆயுள் பலம் அதிகரிக்கும். அதாவது கண்டிப்பாக மாற்றிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. ரொம்ப பழசாயிடுச்சு, அதாவது கயிறு மாற்றி ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க மாற்றிக்கலாங்க. நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மாற்றிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. மாசி மகம் மகாவிஷ்ணு அவதரித்த நாளாகவும் கருதப்படுதுங்க. இதனால் இந்த நாளில் மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் அர்ச்சித்து வணங்கினால் வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க. மாசி மகத்தன்று தான் தட்சனின் மகளாக பார்வதி தேவி அவதரித்தார் அப்படின்னு புராணங்கள் சொல்லுதுங்க. இதனால் இந்த நாளில் குங்குமத்தால் அம்பிகையும் வாசனை மலர்களால் சரஸ்வதி தேவியும் வழிபட்டால் இன்பமும் வெற்றியும் ஞானமும் கிடைக்கும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க. மாசி மகத்தன்று நாம் செய்யும் காரியங்கள் அனைத்தும் 2 மடங்கு பலனை தரும் அப்படின்றதுனால தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாகும். இந்த நாளில் நாம் செய்யும் தர்மங்களால் நமது தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க. வருண பகவான் சிவபெருமானை வேண்டி தன்னுடைய தோஷங்களிலிருந்து விடுபட்ட நாள் அப்படின்றதுனால மாசி மகத்தன்று சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானை வழிபடுவதும் சிறப்பானதாகும். நம்முடைய வாழ்வில் இருக்கும் பலவிதமான கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. ஒருவர் வாழும்போதும் அனைத்து துன்பங்களிலிருந்து விடுபடவும் மரணத்திற்கு பிறகு முக்தி அல்லது மோட்சத்தை பெறுவதற்கும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறையாவது சிவ பூஜை செய்தாலே போதும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. சிவபெருமானை மற்ற நாட்களை வணங்குவதை விட அவருக்கு மிகவும் உகந்த பிரதோஷம், சிவராத்திரி, பௌர்ணமி, இந்த மாதிரி மாசி மகம் இந்த நாட்களில் வழிபடும் போது நமக்கு பல மடங்கு அதிகமான பலனை தருங்க. இந்த நாட்களில் முழு மனதுடன் சிவனை வழிபட்டால் அவருக்குரிய குணங்களான தைரியம், மங்களம், ஆனந்தம் போன்ற குணங்கள் நமக்கும் ஏற்படும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க. இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த மாசி மகம் சனிக்கிழமை நாளைக்கு காலையிலேருந்து நம்ம வழிபாடு செய்யலாங்க. இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கே மக நட்சத்திரம் பிறந்துடுதுங்க. பௌர்ணமி தேதி 5:55 பௌர்ணமி தேதியும் பிறந்துடுதுங்க. நாளைக்கு சனிக்கிழமை மாலை 6:55 வரைக்கும் மக நட்சத்திரம் இருக்குங்க. நாம் வழிபாடு செய்கிறது நாளைக்கு ஃபுல்லாகவே இந்த வழிபாடை செய்யலாங்க. நம்ம குளிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
பக்கத்தில் நீர்நிலைகள் இருந்தால் அங்கே போய் குளிக்கலாம். நீர்நிலைகள் இல்லைன்னும் போது நம்ம வீட்லேயே நம்ம வீட்டில் இருக்கிற புனித தீர்த்தம் ஏதாவது விட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பேர் சொல்லி சங்கல்பம் பண்ணி நம்ம அந்த தண்ணியில் குளிக்கலாம். நீங்கள் நெய்வேத்தியமாக ஒரு பால் வைக்கலாம். உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வம், ஒரு சிலருக்கு முருகர் இஷ்ட தெய்வமாக இருக்கும், ஒரு சிலருக்கு அம்பிகை இஷ்ட தெய்வமாக இருக்கும். எல்லா தெய்வங்களையும் வழிபடக்கூடிய ஒரே நாள் அப்படின்னா அந்த மாசி மகந்தாங்க. உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்டமோ அந்த தெய்வத்துக்கு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நெய்வேத்தியமாக உங்களால் என்ன செய்ய முடியுமோ, சக்கரை பொங்கல், பால் பாயசம், இல்லைனா ஒரு கிளாஸ் பால், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் வச்சு வழிபட்டால் கூட போதுங்க. எளிமையான முறையில் வழிபட்டாலே போதுங்க. நாளைக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா அன்னதானம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ அன்னதானம் கொடுங்க. நாளைக்கு நீங்கள் என்ன பிரார்த்தனை செஞ்சாலும் சரி, தான தர்மங்கள் செஞ்சாலும் சரி, உங்களுக்கு அது அப்படியே 2 மடங்கு இல்லைங்க, பல மடங்காக திரும்பி வரும் அப்படின்றத நம்பிக்கைன்றதுனால நாளைய தினத்தை யாருமே மிஸ் பண்ணாமல் உங்களால் என்ன முடியுமோ அந்த வழிபாடு செஞ்சு கடவுளோட முழு அருளையும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. பெருமாளை வழிபடலாம், சிவபெருமானை வழிபடலாம், முருகப்பெருமானை வழிபடலாம், அன்னையை வழிபடலாம். எல்லா தெய்வங்களையும் வழிபடக்கூடிய நாள் இந்த மாசி மகம் அப்படின்றதுனால மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.